இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக காரைக்குடி ஸ்டைல் இட்லி பொடி தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வரணும். இப்போ இதை பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எள்ளவை இதையும் பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவை அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 மிளகா எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறின உடனே மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான இட்லி தோசைக்கு அட்டகாசமான காரைக்குடி ஸ்டைல் இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.